படிச்சிட்டும் ரொம்ப நாள் வேலை கிடைக்காத இன்ஜினியர் ஒருத்தர் டாக்டர் ஆகிடலாம் என்று ஒரு கிளினிக் ஒன்றை திறந்தார். வாசலில் ஒரு போர்டு எழுதினார். எந்த வியாதியாக இருந்தாலும் 500 ரூபாயில் குணப்படுத்தப்படும். உங்கள் வியாதி குணமாகவில்லை எனில் 1000 ரூபாயாக திருப்பி தரப்படும். இதை கவனித்த வேலையில்லா டாக்டர் ஒருவர் இந்த போலி இன்ஜினியர் டாக்டரிடம் இருந்து 1000 ரூபாயை பறிக்க உள்ளே சென்றார். டாக்டர், என் நாக்கில் எந்த சுவையும் உணர முடியல. நர்ஸ், அந்த 23ஆம் நம்பர் பாட்டிலில் இருக்கிற மருந்தை இவர் வாயில 3 சொட்டு விடுங்க என்றார் இன்ஜினியரிங் டாக்டர். நர்ஸ் அவர் வாயில மருந்தை விட்ட பிறகு, ஐயோ டாக்டர், இது பெட்ரோல் ஆச்சே என்று அலறினார் இவர். வெரி குட், இப்போ உங்கள் டேஸ்ட் பட் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு எல்லா சுவையையும் உணர முடிகிறது. 500 ரூபாய் ஃபீஸை எடுங்கள். உண்மையான டாக்டர் வேற வழி இல்லாமல் 500 ரூபாயை தந்துவிட்டு வெளியேறினார். ஆனாலும் 1000 ரூபாயை பெறும் முயற்சியை கைவிடவில்லை. சில நாட்கள் கழித்து மீண்டும் அந்த கிளினிக்கு சென்றார். டாக்டர், எனக்கு மறதி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு, குணப்படுத்துங்க என்றார். நர்ஸ் அந்த 23ஆம் நம்பர் பாட்டிலை திறந்து இவர் வாயில 3 சொட்டுக்கள் விடுங்க என்றார் இன்ஜினியர் டாக்டர். ஐயோ டாக்டர், இது பெட்ரோல் ஆச்சே என்று அலறினார் இவர். வெரி குட், உங்கள் மெமரி பவர் நல்லாயிடுச்சு. 500 ரூபாயை எடுங்க. இந்த முறையும் ஏமாந்து போன மருத்துவர் சில நாட்கள் கழித்து மீண்டும் வந்தார். எனக்கு கண் பார்வை சரியில்லை டாக்டர், மருந்து தாங்க அப்படின்னு கேட்டார். சாரி, இதுக்கு என்கிட்ட மருந்து இல்லை, இந்தாங்க 1000 ரூபாய் என்று ரூபாய் நோட்டை நீட்டினார் இன்ஜினியரிங் டாக்டர். இது 500 ரூபாய் நோட்டாச்சே என்று பதறினார் இவர். வெரி குட், உங்கள் பார்வையும் நல்லாயிடுச்சு, எடுங்க 500 ரூபாய். பொழைக்க தெரிஞ்சவன் எப்படி வேணாலும் பொழப்பு வச்சு பொழப்பு நடத்திப்பான். ஆனால் பொழப்பே இல்லாமல் சுற்றிட்டு இருக்கவன் தான் இந்த மாதிரிலாம் வேலைலாம் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.